ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு இப்போ அறிவிச்சிருக்கு. பராசக்தி திரைப்படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போகிறதுனால எந்த படத்துக்கு அதிக வரவேற்பு இருக்கும், எந்த படம் அதிகமாக வசூலடிக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இந்த படங்களை சுற்றி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் சினிமாவாக ஓரமாக ஒத்தி வச்சாலும் கூட அரசியலாக பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஜனநாயகம் திரைப்படம் அவருடைய கடைசி படமாக மட்டும் இருக்காது. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு முக்கியமான விஷயமா ஜனநாயகன் திரைப்படமும் பார்க்கப்படும். ஏன்னா படம் ஜனவரியில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன 2-3 மாதத்துல எலெக்ஷன் தேதிங்கிறத அறிவிச்சிருவாங்க. அதற்கான பிரச்சார பணிகள்ங்கிறது தீவிரமாக நடைபெற ஆரம்பிச்சிடும். விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டிலேயே திமுக தன்னுடைய அரசியல் எதிரினோ, பாஜக தன்னோட கொள்கை எதிரினோ அறிவிச்சிருந்தாரு. அதனால் இந்த படத்தில் 2 பேரையுமே டீஸ் பண்ணுற விதமாக, திமுக பாஜக 2 பேரையுமே அட்டாக் பண்ணுற விதமாக ஏதாவது வசனமோ அல்லது காட்சிகளோ படத்தில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியே இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பராசக்தி, அதையும் சினிமாவிலேருந்து ஒத்தி வச்சுட்டு அரசியலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கிற மும்மொழி கொள்கைக்கு எதிரான கருத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசக்கூடியது தான் பராசக்தி. ஹிந்தி திணிப்பு தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எப்படிலாம் போராடினாங்க, எத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருமொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அமுல்படுத்துச்சு அப்படின்னு முழுக்க ஹிந்தி திணிப்புக்கு எதிரான, தமிழ்நாடு தமிழ் மொழிக்கு ஆதரவான ஒரு படமாக பராசக்தி ரிலீஸ் ஆக இருக்குது. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தின் மூலமாக திமுக பாஜக 2த்தையும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாருன்னா, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் பாஜக காங்கிரஸ் 2த்தையுமே சேர்ந்து அடிக்க போகிறாரு. இப்போ பாஜக மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துறதுல தீவிரமாக இருந்தாலும் கூட இப்போ இந்த இந்தி திணிப்பை தீவிரமாக கையில் எடுத்திருந்தது காங்கிரஸ் தான். அப்போ கண்டிப்பாக அவங்களையும் விமர்சித்து ஏதாவது ஒரு கருத்தோ ஒரு டயலாகோ காட்சியோ உள்ள இடம் பெற்றிருக்கும். ஹிந்தி திணிப்புக்கான முழு வேலையை பார்த்த காங்கிரஸ் கூட திமுக இப்போ என்னதான் கூட்டணி வச்சிருந்தாலும் கூட அந்த டைமில் திராவிட இயக்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு மொழி போரே நடத்தினாங்க. அதில் திமுகவுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு ஆதரவான திரைப்படமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை குறிக்கிற விதமாக தான் படத்துக்கு பராசக்திங்கிற பேரே வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட ரைட்டர் கலைஞர் கருணாநிதி. படத்தோட டைரக்டரை பற்றியோ ஆக்டரை பற்றியோ அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் பராசக்தி படத்தில் கலைஞர் அவர்களை எழுதின வசனத்தை பற்றி இப்போ வர புகழ்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். கலைஞர் அவர்களை விமர்சனம் பண்ணுறவங்க கூட பராசக்தி படத்தில் அவர் எழுதின ரைட்டிங்க்கு பிக்கெஸ்ட் ஃபேனாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகம் படத்தில் திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கிறதுக்கான வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிற அதே சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக, திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவான ஒரு படமாக பராசக்தி வெளியாக போகுது. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் இப்போ உள்ள திமுகவை தான் எதிர்க்கிறாரு. மற்றபடி திராவிடமும் தமிழ் தேசியமும் நம்மளுடைய 2 கண்ணு மாதிரின்னு திராவிடத்தையும் தன்னோட கொள்கைகளில் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கை தலைவராக பெரியார் இருக்கிறாரு. அண்ணாவையும் அவர் மதிக்கிறாரு. ஆக மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை இந்த 2 படமும் கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது யாருக்கு சாதகமாக அமையுதுங்கிறது தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.